This is how I feel and I can't stop. Opposites attract, I need you now. Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா நம்ம ரக்ஷா பந்தன் ஸ்பெஷல் கோசரம் இன்னைக்கு நம்ம காஜு கத்லி பண்ண போறோம். இந்த காஜு கத்லி நம்ம பியூரா தான் பண்ண போறோம். காஜுல வீட்லயே ஒரு 200 கிராம் காஜு வச்சிட்டு ஒரு 1/2 kg அளவு நான் ஈஸியா குயிக்கா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஏதோ கெமிக்கல் ஆகட்டும் வேற எதுவுமே நம்ம இதுல சேர்க்கறதுல பீனட் மசாலா கடைங்களல பீனட் எல்லாம் சேர்க்கறாங்க. நம்ம இதுவரை பியூர் காஜுவோட நம்ம சேர்த்துட்டு குயிக்கா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க ஒரு கப் அளவு நம்ம காஜு எடுத்துக்கிறோம். 200 கிராம்ஸ் அளவு 100 கிராம் சுகர் எடுத்துக்கிறோம். பாருங்க பவுடர் சுகர்னா எடுத்துக்கோங்க, நார்மல் சுகர்னா முழு காஜு வந்து எந்த மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம். ஒரு 3 பேக்கெட் 10 rupees மில்க் பவுடர் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் நம்ம காஜு கத்லிக்கு தேவை இருக்குது. சிம்பிள், வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த காஜு எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக கூட வேண்டாம், கொஞ்சம் ரவை இருந்தால் போதும். இது கூடவே நம்ம இந்த மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பண்ணுறது பியூர் காஜு கத்லி. அதில் வந்து நம்ம வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. கடையில் வந்து நார்மலாகவே வந்து கலக்கால பீனட்டெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் ஒரு பேன் வச்சுக்கலாம், கடாயி. அதில் இந்த 100 கிராம் சுகர் சேர்த்துக்கணும். அதில் 100 கிராமோட 1/4 கப்பு எவ்வளோ சுகர் சேர்த்தோமே அதில் பாதிக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இது கறிட்டோம், கொதிக்க விடலாம். பாவு பார்க்கணுன்ட்டு இல்லை, பாவு பதம் வந்து தேவையில்லை. சும்மா இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆனாலே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு சுகர் பாருங்கள், சுகர் எல்லாம் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனோன்னா நம்ம இந்த காஜு பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பவுடரு காஜுவாக மில்க் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு காஜு கத்லி ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நேக்கலாம். கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நேக்கும், இல்லைக்கட்டி அடி பிடிச்சிக்கும் நம்மளுக்கு. இந்த காஜு இது ஜாஸ்தி இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணினே விட்டுட்டு இருந்தாக்கா நல்லா திக்னஸ் ஆகிடும். கொஞ்சம் சுகர் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும், அப்புறமா திக்னஸ் பார்க்கவே தெரியும். பாருங்கள் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம கீ சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கீனாலோ இல்லாட்டி பட்டர் வேணாலும் எது வேணும்னா இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நேக்கலாம். விடக்கூடாது, விட்டாக்கா தீஞ்சிடும், அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிடும். கண்டினியூஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும். பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பாருங்கள் கீ தடவிட்டு ரவுண்ட் பண்ணிக்கணுன்னா பாருங்கள் நல்லா நம்மளது காஜு கத்லி சூப்பர் ஆயிடுச்சு. ஒரு ட்ரேயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சில்லுன்னு ஆகணும். இது அப்படியே பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப சூடு இருக்குது. இது கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸில் நம்ம மாவு பிணையிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்க்கவே தெரியும் நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் ஒரு பட்டர் பேப்பரில் கீ சேர்த்துக்குன்னு இதில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கலாம். காஜு கத்லி இது என்ன மாதிரி சைஸ் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக தட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோல் வச்சுட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு கடையில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி சைஸ், வேறு சைஸ் வந்து உங்கள் விருப்பமானது. ஆனால் காஜு கத்லி வந்து மெலிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக என்ன மாதிரி வேணும்ன்ட்டு நான் வந்து கடை ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் ஃபுல்லாக க்ளீனாக கட் பண்ணுவேன். கொஞ்சம் வெதன்னு இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கிறது வேண்டாம். நான் கொஞ்சம் ஆறுனு கொஞ்சம் வெத இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் சைஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமானது. ஆனால் நான் கடை சைஸ் கடையில் எப்படி விற்கிறாங்களோ காஜு கத்லி அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃபைல் பேப்பர் சேர்த்துக்கலாம், நம்ம சில்வர் ஃபைல்து. பாருங்கள் எல்லா கடையில் ஸ்வீட் கடையில் கிடைக்கும், பார்த்தாலே தெரியுது. பாருங்கள் சூப்பராக நம்ம கடையில் எப்படி விற்குதோ அந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து காஜு கத்லி வித்தின் ஒரு 15 மினிட்ஸே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கடையில் இது வந்து 1000 rupees கேஜி. நம்ம பியூராக காஜு ஒரு 1/4 kg பாருங்கள், ஒரு 200 கிராம்ஸ் தான் காஜு எடுத்தேன். அதனால் எனக்கு ஒரு 1/2 kg கிட்ட கிடச்சிச்சு எனக்கு.